வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு சொந்த வாழ்க்கையில மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி பிசினஸ்லயும் ஜெயிச்சு, லைஃப்லயும் ஜெயிச்சு வர பெண்களுக்கு லைஃப் அவ்வளோ ஈஸியா இருக்கிறதில்ல. அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு சென்னை நுங்கம்பாக்கத்துல நடந்திருக்குது. இன்னைக்கு சாரி எக்ஸ்போவா நடத்தி சாரி பிசினஸ்ல சாதிச்சு காட்டுற பெண்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. சாய் சில்க்ஸ் அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி பொட்டிக், ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரபலங்கள் இப்ப இந்த பிசினஸ்ல கொடிகட்டி பறந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான சாய் சில்க்ஸ் ஓனரான ராஜிக்கு இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட 4,00,000 ஃபாலோயர்ஸை கொண்ட ஒரு இன்ஸ்டா பிரபலமான சாய் சில்க் ஓனர் ராஜி தன்னுடைய கணவராலேயே துடிதுடிக்க வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க அவங்களுடைய பிரைவேட் அப்பார்ட்மெண்ட்ல நடந்தேறியிருக்கு. இந்த விஷயம் உண்மையிலேயே எல்லாருக்குமே அதிர்ச்சி தர விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய பிரபலங்கள் கூட, சின்னத்திரை பிரபலங்கள் கூட கனெக்ட் ஆகியிருக்காங்க ராஜி. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வயசுலேயே ஒரு சாரீ ட்ரேப்பிங் மூலமாக அந்த பிஸ்னஸில் சாதிச்சு, அந்த பிஸ்னஸில் தனக்குன்னு ஒரு கால் தடத்தை படித்து இன்னைக்கு லைஃப்பில் பெரிய ஆளாக வந்துட்டுருக்குறாங்க. அப்படி வரும்போது சொந்த கணவராலேயே சந்தேகத்தின் பேரில் நடத்தப்பட்ட இந்த விஷயம் அப்படிங்கிறது யாராலையுமே அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியாத மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பேருமே லண்டன்ல இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வராங்க. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு சாய் சில்க்ஸ் ஓனர் ராஜோட இந்த முடிவுக்கு என்ன ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சாய் சில்க்ஸ் ஓனரான ராஜு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இன்ஸ்டாவில் ரொம்பவும் டீசெண்டான வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. அதாவது சாரீ ட்ரேப் பண்ணுற வீடியோஸை, பட்டு புடவைகளை ட்ரேப் பண்ணி காட்டி, அதன் மூலமாக தன்னுடைய பிஸ்னஸை சின்னது, அதாவது ஜீரோவிலேருந்து இன்றைக்கி பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை வளர்க்குறதுக்காக நாளுக்கு நாள் நிறைய அவங்க கடன் வாங்கினதாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில கடன்கள் கணவருக்கு தெரிஞ்சும், சில கடன்கள் தெரியாதையும் வாங்கியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டா பிரபலத்தால அவங்களுக்கு நிறைய பேர் கூட பேச வேண்டிய அவசியம் மற்றும் கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இது கணவரால ஆரம்பத்துல இருந்தே சந்தேகத்தின் இடமா பார்க்கப்பட்டுட்டு வந்த இந்த நிலையில இன்ஸ்டா பிரபலமான ராஜு என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய பிசினஸை விரிவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடன்கள் வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிசினஸை வளர்க்கணும் அப்படிங்கிற வெறியால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா முடிவுகளையும் ஒரு கட்டத்தில் தானே எந்த கலந்தாய்வும் இல்லாம எடுக்க ஆரம்பிச்சதுனால தான் வீட்டில் இந்த சண்டை சின்னதாக இருந்தது பெருசாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்ச நாளாகவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அதனால் கணவர் கோச்சிட்டு போய் தன்னுடைய அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாராம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கணவரும் இன்னைக்கு ராஜியும் சேர்ந்து ஒரு 10 to 15 டேஸ் லைஃப்பை ஒன்றா சேர்ந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. அப்போவுமே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செஞ்சிருக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் 2 பேருமே தனியாக தான் இருந்திருக்காங்க. இந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நாளுக்கு நாள் மனவலியை மட்டும் இல்லாமல் மன பிரச்சனையும் ஏற்படுத்தியிருக்குது. அதனால ஆத்திரப்பட்ட கணவர் நீ மேலும் மேலும் கடன் வாங்குறது இந்த பிசினஸுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் ஒரு பெரிய முடிவை தேடி கொடுத்துரும், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஆனா இந்த பிசினஸ்ல இன்னும் சாதிக்கணும், இன்னும் அதிக தூரம் டிராவல் பண்ணணும், நிறைய விஷயங்களை நாம கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற வெறி, அதாவது ராஜிக்கு இருந்த வெறி எல்லாத்தையுமே கண்ணை மறைச்சி பிஸ்னஸுக்காக நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சது. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுது. இப்படி ஒரு பட்சத்தில் கடன் அப்படிங்கிறது அவங்களாலேயே கட்ட முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கில் போய் நின்றுருக்கு. இதனால நாளுக்கு நாள் சாப்பிடும் போது சண்டை, வீட்டில் சண்டை, ஆஃபீஸில் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே போயிட்டே இருந்திருக்கு. இதனால பொறுமை இழந்த கணவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுடைய அக்கா வீட்டில் போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 குழந்தைங்களுமே ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு வராங்க. 2மே மகன்கள் தான். இந்த நிலையில் இப்போ தான் ஒரு 10 டேஸாக அவங்க 2 பேரும் லைஃப்பை சேர்ந்து செலுத்திட்டு வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ராஜு என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக யார் கூடயோ ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்காங்களாம். தன்னுடைய பிஸ்னஸ்க்காக பேசினாங்களோ இல்லை தன்னுடைய கடன் சம்மந்தமாக பேசினாங்களோ, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த
பொறுக்காம கணவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய மனைவிய வெட்டி கொண்டிருக்காரு. காதல் மனைவிய வெட்டி கொன்ன அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே அபார்ட்மெண்ட்ல தூக்கு போட்டிருக்கிறாராம். இது வந்து கணவரே வெட்டி கொன்னாரா? இல்ல வந்து மேபி வந்து 3வது பெர்சன் வந்து இந்த 2 அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற கோணத்துல இன்னைக்கு இந்த கேஸ் வந்து திரும்பியிருக்கு. ஏன்னா இந்த விஷயம் நடக்கும்போதும் அந்த வீடு ஓப்பனா இருக்கிறதா அவங்களுடைய மகன் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பல்வேறு கோணத்துல இந்த விசாரணை போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில 2 பசங்களுமே எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய இந்த நிலைமையில இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஒரு பிசினஸ் ஓனர் அவங்க வந்து இன்னைக்கு வெட்டி கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா போனது மட்டும் இல்லாம, இப்போ நெறைய வுமன்ஸ் வந்து இன்னைக்கு இந்த சாரி பிசினஸ பெரிய லெவல்ல எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய அசம்பாவிதம். அது மட்டும் இல்லாம தங்களுடைய அ சமதளத்தையே ஆட்டங்காண வைக்கிற மாதிரி இருக்குது இந்த சாய் சில்க்ஸ் ஓனரோட இந்த பெரிய மரணம் அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவரும் அதே இடத்துல தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னொரு மேலும் ஒரு துயரமான சம்பவமா இருக்குது. அது மட்டும் கிடையாது. சாய் சில்க்ஸ் ஓனர் ராஜு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் டீசென்ட்டா தான் வீடியோ போடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஈஸி கோயிங் பெர்சன யாராலயுமே பார்க்க முடியாது. அவங்க மேபி இப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவங்கன்னு ஒரு தனியா பிசினஸ்ல இப்படி கொடி கட்டி பறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நிறைய சாரீஸ் வாங்குற சின்ன திரை செலிபிரிட்டிஸ் வந்து இன்னைக்கு அவங்களுடைய மரணத்துக்கு அனுதாபம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய நல்ல குணத்தை பத்தியும் இன்னைக்கு பேசிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது. சாய் சில்க்ஸ் ஓனர் ஆன ராஜி வந்து என்னுடைய திக் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா தான் எனக்கு அவ கூட பழக்கம். அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து நெறைய சாரீஸ எனக்காவது கொண்டு வந்து குடுப்பாங்க. மேம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா எந்நேரம் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ப்ளீஸ் நான் ட்ரேப் பண்ணி கூட விடுறேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவும் பொலைட்டா பேசுவாங்க. அதாவது ஒரு சின்ன பொண்ணு இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்ளோ இருக்கிற காம்படிஷன்ல ஒரு பெரிய ஓனர் சாம்ராஜ்யத்த உருவாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா அத ஒரு பெண்ணா நின்னு சாதிச்சு காட்டியிருக்காங்க. கடன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். ஆனா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தான் அத சமாளிக்கணும். இல்லாதத இருக்கிறத வித்து கூட அந்த கடன சமாளிச்சிருக்கலாம். ஆனா இப்படி ஒரு முடிவ ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவரே தேடி குடுக்குறான் அப்படிங்கிறத விட ஒரு கொடூரம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அ பிசினஸ்ல வளர்ந்து நிக்கிற நெறைய பெண்களுக்கு வர ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது சந்தேகம் தான். அது சொந்த கணவர்கிட்ட இருந்தே வரத யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ராஜிக்கு நடந்திருக்குது. அதாவது எவ்வளோ தூரத்துல போனாலும் தன்னுடைய மனைவி வந்து ஒரு பட்டம் மாறி அப்படிங்கிறத ஒரு கணவன் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஆனா அத அவருடைய கணவரான அ அவர் புரிஞ்சுக்காம போனதுனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு அவங்களுடைய 2 மகன்கள நெனச்சா தான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய இறப்புக்கு ஆறுதல் தெரிவிக்கிற விதமா நெறைய விஷயங்கள அவங்களோட அதே பிசினஸ் லைன்ல இருக்கிற நெறைய விமன்ஸ் பேசிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய சின்ன திரை செலிபிரிட்டீஸும் நம்ம ராஜியோட ஃப்ரெண்டா இருக்கிற நெறைய பேரும் அவங்களுடைய இந்த மரணத்துக்கு தன்னுடைய இரங்கல தெரிவிச்சது மட்டும் இல்லாம, அவங்களுடைய 2 மகன்களோட கதிய நெனச்சா எனக்கு கவலையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு வராங்க. நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? நீங்க வந்து சாய் சில்க்ஸ் ஓனர் ராஜியோட ஃபாலோயரா? நீங்க வந்து அவங்களுடைய வீடியோஸ பார்த்துருக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது போன்ற மேலும் அப்டேட்டுக்கு மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.